கணக்கிட எனக்கு ஒரு நிமிடம் அவகாசப்படுங்கள். அப்புறம் என்னுடைய தீர்ப்புகளை நான் கோருகிறேன். ஆமாம், தப்பு பண்ணிட்டு கூடாது. நான் நினைக்கிறேன் ஏதாவது தீர்ப்பு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நினைக்கிற ஒரு வேறு சேஞ்ச். தீர்ப்பு நேரம் வந்து விட்டது. அழகாக பேசி உங்களை எல்லோரும் மகிழ்ச்சி வைத்த எல்லோரும் மஞ்சு முதலில் ஆரம்பித்து மஞ்சு கணேஷ் அழகாக பேசினார். சில கருத்துள்ள பொருள்களை கூறினார். அவர் சொல்லுவதில் நியாயம் இருக்கிறது. தாய்நாடு தாய்மொழி என்றுதான் நாம் எப்பொழுதும் கூறுகிறோம், தந்தை மொழி என்று கூறுவதில்லை. அதில் ஒரு நல்ல அர்த்தம் இருக்கிறது, கருத்து இருக்கிறது. அதைத் தொடர்ந்து சுப்பு அவர்கள் சொன்னார்கள், பெண்கள் பேசுவதில் உணர்ச்சி வசப்பட்டு தான் பேசுகிறார்களே தவிர அவர்கள் பாசத்தை பற்றியோ தன்னுடைய குழந்தைகளின் அருமையை பற்றியோ அதிகமாக பேசவில்லையே என்று அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்தார். ராதிகா அழகாக தாயிற் சிறந்த கோயில் இல்லை, அது அருமையான ஒரு பழமொழி. அது தவிர ஒரு நல்ல கருத்தை ஒன்று சொன்னார், தாய்தான் குழந்தைகளுக்கு அன்பாக உணவளித்து பாசத்துடன் பாதுகாக்கிறார்கள். தந்தை வெளியில் போவோமா, சாக்கருக்கு என்று கூட்டி போகலாமா, ஹாக்கிக்கு போகலாமா என்று அதைத்தான் அவர்கள் மிக அதிகமாக கருத்து செலுத்துவார்களே தவிர அன்பையும் பாசத்தையும் பொழிவதில்லை என்று ராதிகா அவர்கள் அழுத்தி கூறினார்கள். பாலா அவர்கள் தாய்நாடு தாய்மொழி என்று மஞ்சுளா கோரிய எழுப்புக்கு எதிராக அருமையான ஒரே ஒரு வார்த்தையில் கூறி உங்களுடைய கைதட்டலை பெற்றார். நமது தாய் நாட்டின் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த காந்தி அவர்கள் தேசப்பிதா அவர் என்று கூறி அவருடைய வார்த்தையை அவர் அழுத்தி கூறினார். அடுத்ததாக கலா அவர்கள் அருமையாக பேசினார். அவர்கள் பேசும் பொழுதும் எல்லாம் எனக்கு என்றுமே இனிமையாக இருக்கும். பாரதி பாடல், அரிஸ்டாட்டில் பழமொழி என்றவற்றையும் கூறி சிறந்த கருத்துக்களை எடுத்து சொன்னார். கடைசியாக கன்பா, எப்பொழுதுமே எல்லோரையும் சிரிக்க வைக்கும் கன்பா, எப்போதையுமே எல்லோரையும் நகைச்சுவையால் சிந்திக்க வைக்கும் கன்பா. ஒரு அருமையான காந்தம் என்று சொன்னதற்கு எதிர்ப்பாக அவர், நீங்கள் காந்தமாக இருக்கலாம், ஆனால் தாங்குவது நாங்கள் தான், தந்தை தான் என்று கூறி எல்லோரையும் சிரிக்க வைத்தார். என்னுடைய உதாரணத்தை கொடுத்து என்னுடைய மகனை நான் ஒவ்வொரு வருடமும் டிஸ்னிலேண்ட் கூட்டு செல்வது தந்தை தான், ஸோ தந்தைக்குத்தான் பாசம் அதிகம் என்ற மொழியில் அவர் கூறி அவர் கூரையை முடித்துக் கொண்டார். இப்போ நான் கலோக்கியம் தமிழில் இப்போ என்னுடைய தீர்ப்பை நான் சொல்லுறேன். இவங்க சொன்னது ரெண்டு பேரும் சொன்னதில் கருத்துக்களை எதையுமே மறுக்க முடியாது. அவங்க 3 பேர் சொன்னது, இவங்க 3 பேர் சொன்னது எல்லாமே அருமையான கருத்துக்கள். ஆனால் சிலது நீங்கள் யோசித்து பார்க்கணும். இப்போ ஒரு சீன் ஒன்று சொல்கிறேன். குழந்தைகள் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வருது. வந்த உடனே உள்ள நுழையிற போது அப்பா உட்காந்துருக்காருங்க. அப்படி முள்ள ஒதுக்குப்புறமா போய் அந்த செருப்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு நேரம் உள்ள போயிடும். குழந்தைகள் வீட்டுக்கு வரும் பொழுது அந்த பாசத்தின் உணர்வு, அந்த தந்தையும் தாயும் காட்டும் அமைதி, பாசம், அதுதான் அவர்களுக்கு மனதில் சில் என்ற ஒரு உணர்ச்சியை கொடுக்கும். அந்த சில் என்ற உணர்ச்சியுடன் தான் குழந்தைகள் உள்ளே நுழையும் பொழுதுதான் அவர்களுக்கு அமைதி கிட்டும். ஆனால் இந்த குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும் பொழுது அப்பாவை தாண்டி நேரம் உள்ளே நுழைந்ததும்
அம்மாவை பார்த்தவுடன் தான் அவர்களுக்கு மனதில் சில் என்ற உணர்ச்சி தோன்றுகிறது. கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். வந்தவுடன் அம்மா சொல்றாங்க, வந்துட்டார் குழந்தை, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்துட்டேன் இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து? குழந்தை சொல்றது, இல்லைம்மா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் நிறைய ஒர்க் கொடுத்துட்டாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்க, ரொம்ப போருமா. அதனால என்னடா குழந்தை? அமைதியாக கூறுகிறாள் தாய். அதனால என்னடா குழந்தை? உனக்கு படிக்கணும்னு தானே சொல்லி கொடுக்குறாங்க, அதனால என்ன, பரவாயில்ல அம்மா எனக்கு ஏதாவது கொடுமா, பசிக்குது. உடனே தாய் கூறுகிறாள், போய் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, எடுத்து வைக்கிறேன், கொடுமா. மகன் குழந்தையை அதட்டுகிறான். தாய், போடா ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வாடா, அப்பா மாதிரியே ஒரே அதட்டமா இருக்கே நீ என்று கூறுகிறார். அண்ட் சரி எனக்கு ஏதாவது கொடுமா, பசிக்குது. தாய் உணவு குடிக்கிறாள். மகன் மகள் அருந்தி உணவை பசிக்கிறார்கள். அதை பார்த்து தாய் மகிழ்கிறாள். மனதில் பாசம் பொங்குகிறது. இதில் பார்ப்பது என்னவென்றால், வரவேற்பதில் ஒரு பாசம், வந்தவுடன் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று தோன்றி கொடுப்பதில் ஒரு பாசம், அவர்கள் உணவை அருந்தி அவர்கள் மகிழ்ச்சியை அடையும் போது அதை பார்க்கும்போது தாயின் மனதில் ஒரு பாசம். மகன் கேட்கிறான், இன்னும் கொஞ்சம் கொடுமா, எனக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னொன்று கொடுமா. முதல்ல அது சாப்பிட்றா, இல்லை இன்னொன்று கொடுமா. மேலும் குடிக்கிறாள். குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள். தாய்க்கு பாசம் போகிறது. நீ அன்னைக்கு காலையில் ஏதோ ஒன்று கேளுன்னு கேட்டியே, தந்தை அங்கே வெளியில் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் கேளுடா. இல்லைம்மா, போய் கேளுடா. இல்லைம்மா எனக்கு பயமா இருக்குமா. என்னடா பயம்? நல்லவர்டா, அவர் மனசுலையும் பாசம் இருக்கு, அவனை ரொம்ப அன்பா அவர் அனுபவிக்கிறார். அவர் போய் நீ தைரியமா கேளு, கோபம் இருக்கிற இடத்துல தாண்டா குணம் இருக்கும், போய் கேளுடா. இல்லைம்மா பயமா இருக்கு. தந்தையிடம் பயம், தாயிடம் நெருக்கம், பாசம். இதனால் தந்தையிடத்தில் பாசம் இல்லை என்று சொல்லவில்லை, பாசம் இருக்கிறது, மனதில் நிறைய பாசம் இருக்கிறது. ஆனால் அதை வெளியில் காட்ட தெரியல, வெளியில் காட்ட தெரிய முடியாமல் எதிர்க்கிறார். இதை நீங்களே எடை போட்டு பாருங்கள். மனதில் அழுத்தி வைத்திருக்கும் இன்டென்ட், எண்ணம், பாசம் தந்தையிடம். ஆனால் மனதில் இருக்கும் பாசம், இன்டென்ட், எண்ணத்துடன் ஆக்ஷன், செயல்படுத்தி காட்டுவது தாய். எடை போட்டு பாருங்கள். எனக்கு தோன்றுவது, எல்லோருடைய கருத்துக்களையும் எடைபாட்டு பார்த்ததில் தந்தையின் பாசத்தை விட தாயிற்கு பாசம் ஒரு பங்கு அதிகமே என்று கூறி என் தீர்ப்பை கூறி நீங்கள் எனக்கு நடுவராக இருக்க ஒரு தான் கொடுத்ததற்கு உங்களுக்கு ஒரு நன்றி கூறி வணக்கம் தெரிவிக்கிறேன். நன்றி.